இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, திரும்பிப்பார் உறுதியான அடித்தளம் எங்கு என்று. திரும்பிப்பார் உறுதியான அடித்தளம் எங்கு என்று. வருடத்தின் இறுதி நாள், ஆண்டின் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியுறுகின்ற ஒரு நாளில் அவர் நம்மில் நிறைந்திருக்கிறார். அவரோடு நமது வாழ்க்கையை ஒப்பிட்டு நம் வாழ்வை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவரில் ஆழமான நம்பிக்கை வைத்தவரது வார்த்தையின் மீது நமது வாழ்க்கையை அடித்தளமிட வேண்டும் என்பதை இன்று நற்செய்தி வாயிலாக இறைவன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து அவர் தருகின்ற அந்த உன்னதமான வாழ்க்கையின் தெளிவை வார்த்தையோடு இணைந்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பில் இணையவர்களே, இறைவனின் அருட்கரமும் அருளாசியும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்தி, இதோ எத்தனை நாட்கள் இந்த ஆண்டு முழுவதும் 365 நாட்கள் உங்களை முழுமையாக வழிநடத்திய கடவுள் இதோ இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க நான் ஆசீரோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, மனிதன் பிறந்தது முதல் முடிவு வரையில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற நல்வகை கருத்துகளையும் பேறுகளையும் அடைய வேண்டும் என்பது தான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. நற்செய்தியில் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வோர் எத்தகைய கைமாறு பெறுவார் என்பதை எடுத்து சொல்லுகிறார். ஆம், நம்மிடையே குடிகொண்ட இயேசு வாக்கு மனிதனானார் என்று யோவான் 1:14 தெளிவுபடுத்துகிறது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது என்று தொடங்கும் இன்றைய நற்செய்தி வாசகம், தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அவர் உருவாக்கியதை தொடக்க நூலில் இடம்பெறுகின்ற அந்த முதல் வழிகளை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதன் மூலம் இயேசு தொடக்கத்தில் இருந்தே இருந்தார் என்ற உண்மையான அந்த யதார்த்த உண்மைகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இப்படி தொடக்கத்திலிருந்து கடவுளோடு இருந்த வார்த்தையாம் இயேசு தான் மனு உருவாகி நம்முடைய குடிகொண்டிருக்கிறார். என்பார்ந்தவர்களே, இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்பவருக்கு கடவுளின் பிள்ளையாகும் உரிமை வார்த்தையான இயேசு மனு உருவாகி நம்முடைய குடிகொண்டார் என்று சொல்லும் யோவான் தொடர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளிக்கிறார் என்று அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நாம் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் முழுமையாக விருப்பமாக பார்க்கப்படுகிறது. 1 யோவான் 4:15 நமக்கு தெளிவினை தருகிறது. இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் ஒன்றித்திருக்கின்றார், அவரும் கடவுளோடு ஒன்றித்திருக்கிறார் என்பது நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. எனவே வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலையில் பணம் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இறைவனோடும் அவரது வார்த்தையோடும் ஒரு உள்ளுணர்வு பாசம் தான் நமது வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். என்பார்ந்தவர்களே, எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆதாரமாக அஸ்திவாரமாக இருக்கிற இறைவனது வார்த்தைக்கு உங்களை உட்படுத்துங்கள். சற்று திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் ஒவ்வொரு செயல்களையும் அவரது வார்த்தையின் மீது அடித்தளமும் அவர் மீது நம்பிக்கை என்ற அடித்தளமை விட்டு நீங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்கிற பொழுது இறைவன் உங்களை நிறைவாக வழிநடத்துவது உறுதி என்பதை இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கடவுளுக்கு இன்று முழுமையாக நன்றி சொல்லுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை எண்ணற்ற வழிகளிலே துணையாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். சற்று திரும்பி பாருங்கள். எண்ணிலடங்கா என் இறைவன் நம்மை எந்நாளும் கைவிடுவதில்லை. அவர் தொடர்ந்து நமக்கு நம்பிக்கையின் பாதையை சுட்டிக்காட்டி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதை அறிந்து உணர்ந்து வாழ்க்கையிலே உங்கள் பாதையை திரும்பி பார்த்து இறைவன் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த வார்த்தையில் பற்றுறுதி கொண்டு உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு முழுமுதல் உதவும் கரமாக எங்களை வழிநடத்த இருக்கிற ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை இன்னும் புதிய ஆண்டை தொடர இருக்கிற நாங்கள் மீண்டும் ஆசீரோடும் அருளோடும் நம்பிக்கையோடும் ஒரு வார்த்தையின் மீது பற்றுறுதியோடு பயணிக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.